அவரை அழித்தது அவரின் மிகப்பெரிய நன்மையே. 1938 ரியோ டி ஜெனேரோ, பிரேசில். பெட்ரோ இரண்டாமவர் 45 ஆண்டுகளாக பேரரசராக இருக்கிறார். மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். நாடு வளர்கிறது. அவர் பள்ளிகள் கட்டினார், விஞ்ஞானத்தை ஊக்குவித்தார், கவிஞர்களோடு நட்பாக இருந்தார். 58 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பிரேசிலின் வரலாற்றில் யாரும் அவ்வளவு காலம் ஆண்டதில்லை. ஒரு நாள் அவர் ஒரு முடிவு எடுத்தார். தோட்டக்கார பணக்காரர்கள் எதிர்த்தாலும் கவலை இல்லை என்று சொன்னார். அடிமை முறையை ஒழித்தார். 100 ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். ஆனால் அந்த பணக்காரர்கள் கோபம் அடைந்தார்கள். அவர்கள் இராணுவ அதிகாரிகளிடம் பணம் கொடுத்தார்கள். ஒரு சதி உருவானது. நவம்பர் 15, 1930 இராணுவம் தெருவில் இறங்கியது. படைகள் அரண்மனையை சூழ்ந்தன. பெட்ரோவிடம் போராட வல்லமை இருந்தது. மக்கள் அவர் பக்கம் இருந்தார்கள். ஆனால் அவர் ஒன்றும் செய்யவில்லை. தன் மக்களின் இரத்தம் சிந்தக்கூடாது என்று சொன்னார். அமைதியாக கப்பலில் ஏறி போர்ச்சுகலுக்கு சென்றார். அடிமைகளை விடுவித்ததால் தூக்கி எறியப்பட்ட அந்த மனிதன் பெட்ரோ இரண்டாமவர்.